இந்தியாவிலே ஒரு ரொம்ப திறமையான ஒரு பைக்னா அது இந்த பைக் தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். கேடிஎம் தரப்புலேருந்து கேடிஎம் லைனப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேடிஎம்மில் டியூக்கில் 125 இருக்குது, 200 இருக்குது, 250 இருக்குது, 390 இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வேரியண்ட்டில் டியூக்கில் மட்டுமே நம்மளுக்கு வச்சுருக்காங்க. அந்த வண்டியை பற்றி தான் ஒரு வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தார். எல்லா டியூக்கை பற்றியும் போட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். குளோபலாக நிறையா வண்டி இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்தியாவில் கரண்ட்லி என்னென்ன மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். அதோடய ஸ்பெக்ஸு ஒரு மாடலுக்கும் என்னென்ன சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பைக் ரிலேட்டடான ரிவ்யூ, கார்ஸ் ரிலேட்டடான ரிவ்யூ, எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது வீடியோ போடணுன்னு சொன்னீங்கனாலும் போடுறதுக்கு நான் ரெடியாகவே இருக்கேன். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கேடிஎம் லான்ச் பண்ணி 30 வருஷம் செலிப்ரேஷன் நடந்தது. ப்ரீவியஸாக ஒரு வீடியோவோட நம்ம போட்டிருப்போம். 390 இது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் டியூக் 125 வந்து லான்ச் பண்ணாங்க. அதுதான் ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்லன்னு பார்த்திங்கன்னா டியூக்கில் அந்த வண்டி தான் இருக்கும். அதுவே ஆனால் ரேட் அதிகம், 2 லட்ச ரூபா பக்கம் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125 சிசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் 14.5 பிஹெச்பி பவரு, 12 Nm ஆஃப் டார்க் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. மைலேஜ் வந்து 45 km/L வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வண்டியோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 159 kilograms வந்து கொடுத்துருக்குறாங்க. டபுள் டிஸ்க் வச்சு நம்மளுக்கு வரும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸு. நல்ல க்ரிப்பாக இருக்கும். வண்டி பார்க்குறது சேம் லுக்காகவே நம்மளுக்கு இருக்கும். 200க்கும் 125க்கும் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. இன்ஜின் வைஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டவுன் கிரேடாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சேமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த 125 பொறுத்தவரையும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 200, இந்த கேடிஎம் 200ன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு எல்இடி செட்டப்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துடும். ஹெட்லைட்டு அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். கிராஃபிக்ஸை பொறுத்தவரையும் சேஞ்சஸ் மஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் க்ளீனாகவே நம்மளுக்கு தெரியும். கிராஃபிக்ஸை பொறுத்தவரையும் டிசைனை பொறுத்தவரையும் நம்மளுக்கு சேம் டிசைன் தான் 125 200க்கும். ப்ரைஸிங்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதிகம்தான். இது வந்து ஒரு 2,30,000 அந்த ரேஞ்சில் வந்து இதோட ப்ரைஸிங் வந்து வரும். ப்ரைஸ் வந்து அதிகம். அது போக பார்த்திங்கன்னா இதோட சிசியும் அதிகம், 200 சிசி கொடுத்துருக்குறாங்க. பவர் வந்து பார்த்திங்கன்னா 25 பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 19.3 Nm ஆஃப் டார்க்கு. மைலேஜும் நம்மளுக்கு கம்மியாகுது. 33 km/L நம்மளுக்கு மைலேஜ். வெயிட்டை பொறுத்தவரை 159 kilograms வெயிட் தான். டுவல் சேனல் ஏபிஎஸோட இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செம்ம வண்டி. ஒரு ஃபஸ்ட்டு 200 டியூக்கெலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சவுண்டும் சூப்பராக இருக்கும். அதனாலே நிறைய பேர் வந்து இதை க்ரேஸாக இது வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு டிசைனும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்இடி செட்டப்ஸில் நம்மளுக்கு ஃபுல் செட்டப்பும் வந்தது. ஹெட்லைட்டு, டெல் செக்ஷன், சிக்னல் லேம்ப்ஸ் எல்லாமே எல்இடி கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி டிஸ்பிளேயில் நம்மளுக்கு வண்டி பார்க்குறதுக்கு வைப்ரண்ட்டாக ரொம்ப சூப்பராகவே நறுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்திங்கன்னா கேடிஎம் தரப்புலேருந்து கேடிஎம் 250. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 வந்து நிறைய பேர் வந்து அண்டர் ரேட்டடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு இது அண்டர் ரேட்டட் இல்லை. இதுக்கு பதில் ஒரு 390 எடுத்துகிட்டு போயிடலாம், அப்படி இல்லைனா 200 எடுத்துகிட்டு போயிடலாம். மிடில் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு வந்து அது 200க்கும் இதுக்கும் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. ப்ரைஸ் வைஸ் ரொம்ப சேஞ்ச் இருக்கும். பவர், டார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஒரு 200 இருந்தால் 200 போயிடலாம், 390 இருந்தால் 390 போயிடலாம். பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,80,000 வரையும் பக்கம் வரும். வண்டியில் வந்து நம்மளுக்கு 200ல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் கிராஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே நம்மளுக்கு கிடைக்கும். முகத்தை வந்து ஒரு லாஸ்ட் ஜென்லேருந்து இந்த ஜென்னுக்கு வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. ரைடிங் விசிபிலிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஹெட்லைட் பொசிஷனு சரியான பொசிஷனிங்கில் நம்மளுக்கு செம்மையாக டிசைன் பண்ணி கேடிஎம் இந்த 250ல் வந்து நறுக்குன்னு கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் இதோட சிசி 250 சிசி கொடுத்துருக்காங்க. இதோட பவரை பொறுத்தவரையும் 31 பிஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கை பொறுத்தவரையும் 25 Nm ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு வந்துடுது. மைலேஜ் வந்து 30 km/L. வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுது. வண்டி வந்து 162.8 kg வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸோடு வந்துடுது. வண்டியை பொறுத்தவரை நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி ப்ளஸ் வந்து
பவர், டார்க்கு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 3 கலர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. பிளாக்கு, அல்டர்னேட்டிவ் ப்ளூன்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குது. செராமிக் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 3 கலர்ஸ் வந்து இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. 3 கலருமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்காகவே இருக்குது. கிராஃபிக்ஸும் கலருக்கு தகுந்தபடி நம்மளுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. இந்த வண்டி வந்து யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 256 சிசின்றது ஒரு டூரிங் பண்ணுறவங்களுக்கும் ஏற்ற ஒரு வண்டி தான். டூரிங் அல்லாத சிட்டி ரைடிங் ஓட்டுறவங்களுக்கும் ஓகே. கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குது. 390 அளவுக்கு இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம்லேருந்து டியூக் 390 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 390ன்னு சொன்னாவே இந்த வண்டியில் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும்ப்பா, அதனால் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. காலேஜ் போனோடனே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நிறைய பசங்க கேட்பாங்க, வீட்டில் பைக் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக வாங்கி கொடுக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், வாங்கி கொடுங்க, நல்ல கைடன்ஸ் கொடுங்க பசங்களுக்கு. இந்த வண்டி கொஞ்சம் பவர் கூட இருக்கும், பார்த்து ஓட்டணும், கேர்ஃபுல்லாக ஓட்டணும்னு சொல்லிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுவாங்க. அதனால் கண்டிப்பாக வாங்கி கொடுக்காமலாம் இருக்காதீங்க, வாங்கி கொடுங்க. ஆனால் இருந்தாலுமே வண்டி வந்து நல்லா பவர் இருக்கும். நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்து வாங்கி கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லி என்னோடய கருத்து. அதனால் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. ஆனால் நல்ல ஒரு வண்டிங்க 390ன்றது. ஒரு நல்ல ஒரு ட்ராக்கில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நிறையா பேர் வந்து இதை ட்ராக்கில் வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. அதே போல் ஸ்டன்ஸுக்கும் இது வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும், பவர் அதிகமாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுவாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு 3,40,000 அந்த ரேஞ்சில் வந்துடுது. வந்த புதுசில் இதெல்லாம் ஒரு 2,50,000 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ பாருங்கள் எங்கேயோ இருக்குது. சேல்ஸும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. புல்லிங்கோவுக்கு ஏற்ற ஒரு வண்டினா இந்த வண்டின்ற நேம் வந்துடுச்சு. அந்த நேம் வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அந்த லெவலில் இது வந்து இப்போ வந்து விற்றுக்கிட்டு இருக்கு. ஒரு டாப் 10ல் ஒரு 6th 7th பொசிஷன் வந்து இந்த கேடிஎம் வந்து பிடிக்குது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த டியூக்கு தான். டியூக்கு, ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 2 லெஜெண்டரியான ஒரு பைக்ஸ் தான் விற்றதுக்கான காரணம். இந்த வண்டியோட சிசியை பொறுத்தவரை 398.63 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் DOHC FI இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பவர் 46 PHP பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கை பொறுத்தவரை 39 Nm ஆஃப் டார்க்கு. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான். டுவெல் சேனல் ABS, சுவிட்சபிள் ABS நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் கேப்பபிலிட்டி 15 லிட்டர்ஸு. நல்ல பெரிய டேங்க்கு, மாசிவான டேங்க்கு. ரைடிங் மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, லான்ச்சிங் கண்ட்ரோல் இருக்குது, குயிக் ஷிஃப்டர் இருக்குது, LED டெயில் செக்ஷன் இருக்குது, ஸ்பீடாமீட்டர் டிஜிட்டல், டாக்காமீட்டர் டிஜிட்டல், ட்ரிப்பாமீட்டர் டிஜிட்டல், ஃபியூல் கேஜியும் நம்மளுக்கு அதே போல் லோ பேட்ரி அலாட்ஸு எல்லாமே வந்து இந்த வண்டியில் நம்மளுக்கு சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியில் வந்து கோரான்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆக்சிடெண்ட் மட்டும்தான், பசங்க ஓட தெரியாமல் நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகுது, அது மட்டும் தான் கோரான்னு சொல்ல முடியும். மற்றபடி எல்லாமே வந்து இந்த வண்டியில் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த 4 வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் எந்த வண்டி நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டோம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கேடிஎம்மில் இருக்கட்டும், வேறு எந்த பிராண்டில் வாங்க ரெடியாக இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் போடுறேன். இவ்வளோதாங்க வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.